வணக்கம். வெற்றியை நோக்கிய பயணம் எஸ்கேடிவி ஃபர்ஸ்ட். செய்தி ஆசிரியர் சாதிக் அகமது. வாசிப்பவர் ஜாஹிதா ஜலால்தீன். மட்டக்களப்பு கரடியனாறு வேலாயுத சுவாமி ஆலய 35வது ஆண்டு வருடாந்த அலங்கார திருவிழா 22/8/2024 அன்று மூத்த பிள்ளையார் வேள்வியுடன் ஆரம்பமாகி 23/8/2024 கொடியேற்றம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து விசேட பூஜைகளும் ஆராதனையும் தமிழ் ஆகம முறையில் அடியார்களுக்கு விளங்கும் வண்ணம் தமிழ் மொழியில் மந்திரங்கள் ஓதப்பட்டு விசேட பூஜைகளும் நடைபெற்றது. அத்தோடு 24/8/2024 அன்று தமிழ் கடவுள் முருகப்பெருமான் கரடியனார் மக்களுக்கு காட்சி கொடுக்க வீதி உலா சென்று மீண்டும் ஆலயம் வந்து எம்பெருமானின் புனித நீராடல் அபிஷேகத்துடன் நிறைவேறியது. மற்றும் 25/8/2024 அன்று விசேட தமிழ் ஆகம பூசையும் அதன் பின் பல கலை நிகழ்வுகளும் மாணவர்களின் கௌரவிப்பும் நடைபெறவுள்ளது. பின்னர் 26/8/2024 அன்று காலையில் எம்பெருமான் கரடியனாறு பொதுக்குளத்தில் தீர்த்தமாடச் செல்வதைத் தொடர்ந்து ஆலயத்தில் மிகச்சிறப்பாக அன்னதானமும் இடம்பெறவுள்ளது. இந்நிகழ்வுகளை எஸ்கேடிவி பணிப்பாளர் சாதிக் அகமட் அவர்களும் அன்பு அறிவிப்பாளர் நபீர் முகமது அவர்களும் ஊழியர் குழாமும் அங்கே நேரடி அஞ்சல் செய்து கொண்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. கலியுகத்தின் தந்தனம் பெருமானின் கோயில் கொண்டு விளந்தருளியுள்ள கலியுகத்தின் நாயகன் கலியுக வரதன் வேலாயுத சுவாமி திருக்கோயிலின் வருடாந்த உற்சவமானது நேற்றைய தினம் பூர்வாங்க கிரியைகளுடன் ஆரம்பமாகி இன்றைய தினம் சுப நேரத்தில்
திருக்கோடியேற்றல் வைபவத்துடன் திருவிழா ஆரம்பமாகியுள்ளது. இந்த திருவிழாவானது தமிழுக்கும் சமயத்திற்கும் அழகுக்கும் இளமைக்கும் பெயர் பெற்ற கடவுளாகிய எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு செந்தமிழ் ஆகம முறையில் இந்த பூஜைகள் இந்த வருடம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எமது மொழி தமிழ் மொழி. அந்த வகையில் எமது மொழியிலேயே நாங்கள் எம்பெருமானை வழிபட வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக செந்தமிழ் ஆகமத்தில் கிரிகைகள் நடைபெற்று தற்பொழுது இந்த திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த முருகப்பெருமானின் ஆலயமானது கடந்த காலங்களில் ஏற்பட்ட வன்செயல் காரணமாக பல இடிபாடுகளுக்கு மத்தியிலும் இங்கே முற்றுப்பெற முடியாத நிலையில் இந்த ஆலயம் அமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய இந்த நன்னாளிலே நாங்கள் எங்களது மொழியில் இந்த திருவிழாவை ஆரம்பித்து இனிவரும் காலங்களில் செந்தமிழ் ஆகமத்தில் நன்னீராட்டு விழா செய்வதற்கு எம்பெருமான் அருள்பாலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எல்லாம் வல்ல முருகப்பெருமானுக்கு நன்றி கூறி செய்திருக்கின்ற பெருமானே, 40 நாள் உச்சரித்தேன். எனது வருத்தத்தால் உடல் காலுக்கு மீளால வீங்கி பானை வடிச்ச தொட்டால் எப்படி நவியுமோ அப்படி இருந்தது என் உடம்பு. ஒரும்பி நடக்கையில இந்த மக்கள் தான் எனக்கு சகல வழியிலையும் உதவி செய்தேன். அப்போ இந்த வேலையில இறுதி கட்டமாயிருந்த நேரத்தில் எனது பிள்ளைகளின் உதவியோட தான் நான் அங்கிருந்து தெரிஞ்சு தூக்கி கொண்டு என்ன செய்து கொண்டிருந்தார்கள். இருந்த வேலையில ஒரு உண்மையிலேயே ஒரு இன்றைக்கு நினைத்தாலும் மேற்கிருக்கின்றது. அப்போ ஒரு இந்த பிள்ளைகளோட உதவியோட நான் வந்திருந்து கொண்டிருந்த நேரத்தில் அன்றாவது ஒரு ஆஸ்பத்திரிக்கும் கூட போய் வந்து செய்தியாளர் சாதிக் அகமது தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் SKTV First உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.